இப்போ நம்ம கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு மாதிரி கோஸை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு, கோஸுக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். சிறுபருப்பு 1 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. பருப்பு போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த கோஸ் நறுக்கி வச்ச கோஸை போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டு தேங்காய் கொஞ்சம் கூட திருவி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் போடலை, தேங்காய் போடாமல் செய்கிறேன். தேங்காய் போடாமையும் செய்யலாம், தேங்காய் போட்டும் செய்யலாம். தேங்காய் டேஸ்ட்டு பிடிச்சவங்க தேங்காய் போட்டு செய்யுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சோம். மூடி போட்டுருங்க, வேக. A few moments later. இப்போ நம்ம கோஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கோஸ் நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ தேங்காய் போடணுன்னா போட்டு கிளறி விட்டுக்கலாம். நான் தேங்காய் இன்றைக்கி போடலை, இப்படியே தான் சாப்பிட போகிறோம். பாருங்க, அருமையான கூட்டு கோஸ் பொரியல். இது நான்வெஜ் பிடிக்கிறவங்க இதில் 2-3 முட்டையை கூட பொரிச்சு அப்படியே உடச்சி ஊற்றி இது கூட அப்படியே சேர்த்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோஸ் பொரியல் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.